ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எல்லா விஷயங்களுமே கேட்டு வந்திருப்பான். ஸோ கேட்குறான், இவங்க தான் என்னோட அம்மாவா, இவங்க தான் என்ன விட்டுட்டு போனதா அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த ஜூன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை இல்லை அது உண்மை கிடையாது, உண்மை கிடையாது அப்படின்னு. ஹீரோவோட அம்மாவும் சொல்கிறாங்க, இல்லைப்பா இல்லை உண்மை கிடையாது அப்படின்னு. ஹீரோட்ட ஜூன் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்களா, நீ யாரடி என் பிள்ளைகிட்ட பேசுகிறது அப்படின்ட்டு திரும்பவும் சண்டைக்கு போய் பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. ஹீரோ தான் பிடிச்சி இழுத்துட்ருக்கான். ஸோ அப்போ அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா சொல்லிடுது, டே இவ தாண்டா, இந்த பரதேசி தாண்டா ஒன்றை வந்துட்டு என் வீட்டு முன்னாடி போட்டு போனது அப்படின்னு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அந்த நேரம் ஹீரோயினோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா ஜூனை பிடிச்சி தள்ளி அடி அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. ஏண்டி பெத்த பிள்ளைய எப்படி ரோட்டில் போட்டு போவ, அது இத்தனோண்டு தானடி இருக்கும் அப்படின்ட்டு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ கையெல்லாம் தட்டி பாட்டெல்லாம் பாடிட்டுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோவும் அவங்க பாட்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது பாட்டிமா கேட்குறாங்க, தம்பி என்னோட பேத்தி எங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ இவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சுயநினைவுக்கே வரான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறான். இவளும் இதை அட்டன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே அட்டன் பண்ணிகிட்டு இருக்கா. இவனும் அந்த விஷயங்களை சொல்லும்போது, எது என் பாட்டி அங்கே வந்துருச்சா, ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் நான் அங்கே வந்துடுறேன், என் பாட்டிமாவை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வெளியே வா அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா இறங்கி வராங்க. ஏன் பாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதுக்கு நீ கிளம்பி வந்த அப்படின்னு. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா கேட்குது, ஆமாம் நீ எதுக்கு ஹீரோட பிளேஸ்லேருந்து இங்கே மூவ் ஆகி வந்த அப்படின்னு. அது அது வந்து அப்படின்னு ஹீரோ பார்க்குறா. அவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் அப்புறமாட்டி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு இந்த பாட்டிமா வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்குள்ளே காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு என்னோடய மேனேஜரு, ஸோ நான் வந்துட்டு இங்கே தங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எது இந்த கிளவி நம்ம கூட இருக்க போகுதா அப்படின்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி மாறிட்டுருக்கு. சரி பாட்டி நீ கொஞ்சம் நேரம் உட்காரு, உனக்கு நான் குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கா. இது மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி தான் இருக்குது. இந்த பாட்டிமாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உண்மைக்குமே ஹீரோயினோட ஏஜென்ட் தானா? ஆமாம் நான் தான் சிஇஓ அப்படின்னு. நான் டிவிலலாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சிஇஓ எல்லாருமே பெரிய பெரிய வீட்டில் தானே வாழுவாங்க, நீயே இத்தனோண்டு வீட்டில் இருக்க அப்படின்னு. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுவா என்னோட நேரம் கொஞ்சம் சரியில்லை அதனால தான் அப்படின்ட்டு. அப்படியா, நான் வேணா என் பேத்திகிட்ட சொல்லி தனியாக போக சொல்லிடுறேன், ஏன்னா நீ இருக்கிற பிரச்சனையில் என் பேத்தியும் எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்ட அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா பேசி சமாளிக்குது. அந்த நேரம் டூசிக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். இந்த பாட்டிமா அவனை பார்த்துட்டு அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்குது. நான் பெத்த மயனே வேலையை விட்டு வந்துட்டியாப்பா. பைத்தியக்காரி, நீ ஏண்டி நின்றுட்டுருக்க, உன் புருஷன் தான் வேலையை விட்டு வந்திருக்கான்ல, அவனுக்கு ஏதாவது சாப்பாடெலாம் செஞ்சு கொடுக்கணும்னு அறிவே இல்லை. சரி இருப்பா, நான் போய் உனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போயிட்டுருக்கு. எது நான் புருஷனா, அது ஏன் அப்படி இப்படின்ட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 3 பேரும் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மறக்கிற அம்னீஷியா வந்துட்டு இருக்கு, ஸோ அவங்க இந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க, கொஞ்சம் கண்டுக்காதீங்க அப்படின்னு. உடனே டோராவோட அம்மா பார்த்தீங்கன்னா, என்னால் இந்த கிளவியோடலாம் இருக்க முடியாது, நீ வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்ட்டு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. ஏது என் பாட்டிமாவெல்லாம் நான் ஆர்ஃபனேஜுக்கெலாம் கொண்டு போய் விட முடியாது, பேசாமல் நானும் என் பாட்டியும் வேறு ஒரு வீட்டுக்கு மூவ் ஆகி போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்து என்னோட பொண்ணு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், திரும்பவும் நீ என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறியா அப்படின்ட்டு. ஸோ டூசிக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், என்ன தான் இருந்தாலும் அந்த பாட்டிமா தான் நம்ம டூராவை காப்பாற்றிருக்காங்க, ஸோ அவங்க நம்ம கூட தங்குறதுல தப்பு இல்லாட்டி என்னடா சொல்கிற, இது என்னோட வீடு, நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு டூசிக்கு சொல்லிடுறேன். சரி 4 பேரும் இதே வீட்டில் தங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே சண்டை போட்டிருப்பாங்கல்ல, ஸோ நம்ம அம்மாவா நம்ம கூடயே இருந்து எப்படி அவங்களுக்கு இந்த விஷயங்களை பண்ண முடிஞ்சது அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடு மேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், நான் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் வெளியவே வந்திருக்காது அப்படின்னு. இல்லைம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் ஓகே தான், ஆனால்
ஆனால் ஹீரோக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? அண்ணா இந்த விஷயங்கள கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ட்டு அவளுக்குமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. அந்த நேரம் ஹீரோட்டேருந்து கால் வருது. ஸோ இவங்களும் அட்டன் பண்ணுறாங்க. வெளியே வர சொல்லியிருந்திருப்பான் போல். ஸோ வெளியே வந்து வெயிட் பண்ணுறாங்க. மேரி பார்த்தீங்கன்னா அந்த கதவு கிட்ட தான் நின்றுட்டுருக்கா ஒளிஞ்சு. இவனும் கேட்குறான் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே உண்மைதானா அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி சாரிலாம் கேட்குறாங்களா? ஸோ அப்போ அது உண்மைதான். எப்படி சாரி மட்டும் ஈஸியாக கேட்டுறீங்க? நீங்கள் பண்ண விஷயம் ரொம்ப சின்னதா என்ன? எதுக்காக என்ன ரோட்லேயே விட்டுட்டு போனீங்க? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. இவங்க சொல்லிட்டுருக்காங்க, அந்த டைம் வந்துட்டு எனக்கு லைஃப் ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஸோ உன்னை வந்துட்டு என்னால் பார்த்துக்க முடியலப்பா. அதனால தான். அதனால் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு வாசல் முன்னாடியே போட்டு போவீங்களா? ஏன்னா ஏன்னா நீ எப்படி இருக்க, நீ எப்படி வளர்ற அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் கூட இருந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான். நீனா மனுஷி தானே? உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எங்கள் அம்மாவோட ஃபீலிங்ஸில் எப்படி நீ விளையாடலாம்? அவங்களோட மனசை நீ எப்படி ஹர்ட் பண்ணலாம்? 35 வருஷமா அவங்கள நீ முட்டாளாக்கியிருக்கில்ல. என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவும் அவங்க பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் ரொம்ப நேரமாச்சே, அவன் ரிட்டன் வருவானா மாட்டானா அப்படின்னு. அதெல்லாம் ரிட்டன் வருவான், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். அம்மா அம்மா எங்கே அப்படின்னு. ஸோ உள்ளே இருக்காங்கன்னு சொல்லும்போது அவனும் உள்ளே வந்துட்டுருக்கான். அந்த அம்மா இன்னுமே படுத்துட்டு அழுதுட்டு தான் இருக்குது. ஸோ அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கானா அவங்க அப்பா கேட்குறாங்க, எப்பா நீ நீ ஓகே தானே அப்படின்னு. அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ உங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னை மன்னிச்சிருப்பா, இந்த விஷயங்கள் எதுவுமே உனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டில் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சே, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த உலகத்திலேயே எனக்கு அம்மா அப்படின்னா அது நீ மட்டும்தாம்மா. நீங்கள் 2 பேரும் மட்டும்தான் என்னோடய உலகம், வேறு யாருமே எனக்கு கிடையாது அப்படின்னு. ஸோ அவங்க அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. ஸோ இந்த விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நானுமே எதிர்பார்க்கல. அவன் எனக்கு இந்த மாதிரி பண்ணுவானுமே நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. அம்மா அந்த பொம்பளை யாரும்மா? நீ எதுக்குமா அந்த பொம்பளை நினச்சி அழுதுட்ருக்க அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்தி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா டூசிக் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஆன்ட்டியை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி டூராவை பற்றி கொஞ்சம் தப்பாக பேசியிருந்திருப்பாங்கல்ல, அதனால் டூசி கூட கோச்சிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பான். அந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகியிருந்திருக்கும் போல். ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கான், நான் அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கப்புறம் பேச மாட்டேன்ட்டு. இவனு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைடு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல், அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். நல்லா இருக்குடா நீயும் சாப்பிடு அப்படின்னு. ஸோ 2 பேருமே சாப்பிட்றாங்க. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா டூரா வந்துட்டு அவங்க கூட இருக்கிறது இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதனால டூசிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இப்போதாப்பா மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு. அவளுமே சொல்லிகிட்ருக்கா, எனக்கும் இப்போ தான் கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு. ஏன் என்னாச்சு? ஏதாவது நடந்துச்சா? ஆமாம்ப்பா, என் வீட்டில் ரொம்பவே மோசமாக சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உனக்கு ஹீரோவோட பிறந்த அந்த ரகசியத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு. தெரியும் தெரியும், உங்கள் வீட்டில் நான் குடியிருக்கும்போது கேள்விப்பட்டேன். அவன் ஏதோ தத்தெடுத்த பிள்ளையாமே அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம், அவனோட அம்மாவை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அது யார் தெரியுமா? யார்? ஹீரோ அம்மாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஐயோ என்ன சொல்கிற அப்படின்னு. இதுங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா புறணி பேசிகிட்டு இருக்குங்க. இதுக்கப்புறம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு உடச்சிட்ருக்கான். இதுக்கு 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருக்காங்க. ஒரு வேளை ஹீரோட வீட்டிலேருந்து அவளை அடித்து பற்றி விட்டனால போக இடம் இல்லாமல் அவங்க வீட்டில் தங்கியிருப்பாளோ? ஐயோ கடவுளே, இதுக்கு இப்போ அந்த பூசணிக்காவை பற்றி நம்ம யோசிச்சுட்ருக்கோம். இப்போ நம்மளுக்கு அது தேவையா? நம்மளுக்கு தூக்கம் தான் முக்கியம், மூடிட்டு தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்கிட்டுருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேர் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ டூசிக் பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். அந்த சண்டைக்கு நடுவில் உன் பாட்டி வேறு வந்துட்டாங்க. ஸோ இன்னுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க. உனக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது? அப்போ நீ திரும்பவும் அந்த ஓல்டு லேடியை நீ டேட் பண்ணிகிட்ருக்கியா? அவளை நீ இன்னும் பிரேக்கப் பண்ணலையா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, நான் ஏதோ யதார்த்தமாக போகிற வழியில் அவளை பார்த்தேன். பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு ஒரு தட்டுது. ஏண்டா ஏண்டா நீ எதுவும் அஃபேர் வச்சுருக்கியா அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காங்க. இவளோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா நீ இந்த ஓல்டு லேடியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த. இப்போ வேற ஒருத்தியோட அஃபேரில் இருக்கியா? நீ அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சின்னா ஃபஸ்ட்டு இவளை டிவோர்ஸ் பண்ண, இவளை வீட்டிலேருந்து பற்றி விட்டுட்டு அப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ண அப்படின்னு.
ஸோ இவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. டுராவோட அம்மாக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேச்சே வரமாட்டுது. ஸோ 3 பேரும் அப்படியே வீட்டுக்கு வெளியே ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துட்ருக்காங்க ஒரு மாதிரி. என்னடா என்னடா நடக்குது? அந்த பாட்டிமாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என் பையனுக்கு நான் வந்துட்டு பொண்டாட்டியா? என் பிள்ளைக்கு நான் வந்து ஸ்டெப் மதரா? ஐயோ என்னால் முடியல அப்படின்னு டூசிக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அந்த பாட்டி நம்ம டூராவோட லைஃப்பை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு. டே நீ இதையே சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வேணாம் இந்த வேலை எல்லாத்தையுமே விட்டுட்டு என் பாட்டியோட நான் ஊரில் போய் செட்டில் ஆகுறேன் அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னடா அவ திடீர்னு இப்படி சொல்கிறாளேன்னு. இதுக்கப்புறம் ஜூனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். உங்களை திரும்ப மீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஆனால் ஒர்க்கை பற்றி நான் பேசியே ஆகணும். ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் குவிட் ஆனேன் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம். இந்த ட்ராமாவை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கேருந்து குவிட் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக போகிறான். ஒரு நிமிஷம்ப்பா, என்னால் அன்றைக்கி என்னையே பார்த்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் என்னை விட்டு போனதுக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போட்டு போனீங்கல்ல, அதை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களை எந்த மாதிரி பார்ப்பேன் அப்படின்னா என்னோடய பாஸாக தான் பார்ப்பேனே தவிர வேறு எந்த மாதிரியும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோட ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் மேரி பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹீரோட அம்மாட்ட சொல்லிகிட்ருக்காங்க, எங்கள் அம்மா அவங்களுக்கு பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு தான். ஆனால் அவங்க வந்துட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள மன்னிச்சு விட்டுருங்களேன். அவங்க பாவம். அவங்க பண்ண விஷயத்த நானுமே மன்னிக்க மாட்டேன் தான். பட் இருந்தாலும் அவங்க பாவம் அப்படின்னு. உடனே ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட்டுட்ருக்காரு. இங்கே பாருமா, இன்னொரு டைம் நீ எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது. உங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபு வந்துட்டு இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை தானே. ஸோ பயந்து அங்கேருந்து ஓடி வந்துட்டுருக்கு. இந்த பாட்டிமாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சொல்லிகிட்ருக்காங்க, அவங்க எல்லாருமே கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. எனக்கு புரியுது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டுருக்கா. அந்த இடத்துக்கு டூசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு. என்னால் எந்திரிக்க கூட முடியல, என்னோடய கால் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா. ஸோ இவனுக்கே கஷ்டமாயிருது. அப்படியே தூக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சு போல். ஸோ டேப்லெட் எல்லாமே அவங்க அம்மா எடுத்து கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குமா நீ அங்கே போய் எனக்காக பேசுகிற அப்படின்னு. இல்லைம்மா, உங்களை மன்னிக்க சொல்லி தான் போனேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் ஹீரோவெல்லாம் பார்க்காம இருக்க முடியாதுமா. எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா, அவர் மட்டும்தானே. அவரை பார்க்க முடியல அப்படின்றப்போ எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பயங்கரமாக அழுகுறா. ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அழுகையாக வந்துட்டுருக்கு. அந்த நேரம் அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வரவும் உங்கள் 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னாச்சு ஏன் 2 பேரும் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு. ஸோ இவன் வந்து சொல்லிகிட்ருக்கா, எனக்கு கெட்ட கனவு வந்ததுப்பா, அதான் அழுது பதறி போய் எந்திரிச்சிட்டா, அம்மாவும் சேர்ந்து அழுதுட்டாங்க அப்படின்னு அப்படியே மாற்றிட்டுருக்கா. இதனால் ஜூன் பார்த்திங்கன்னா ரிட்டன் ஹீரோட வீட்டுக்கு வந்து மேரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் பண்ண விஷயங்கள் ரொம்பவே பெருசு தான், அதுக்கு நீ என்ன அடிச்சுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ, அதுக்கு தகுதியான ஆள் வந்துட்டு நான். ஆனால் மேரிக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவள் வந்து ஹீரோவை ரொம்பவே மிஸ் பண்ணுறா, பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறா, அவங்க எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறா. நேற்று ஃபுல்லாகவே அவள் சாப்பிடலை. ஸோ கொஞ்சம் அவகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கங்க அப்படின்னு. ஹீரோட அம்மா பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா திட்டுறாங்க, அவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படின்ட்டு. ஸோ பாட்டிமாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. மேரி மேலே அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் இருக்க தான் செய்யுது. ஸோ அவள் சாப்பிடலன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோளம்லாம் அவிச்சு கொண்டு வந்து அவளை மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அவளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆனால் எனக்கு சாப்பிட இப்போதைக்கு தோணலை, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. இந்த விஷயங்களை வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு மேரியை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க அம்மா தானே இந்த விஷயங்களை பண்ணாங்க, மேரி என்ன பண்ணா? நம்ம ஹீரோவுக்குமே ஒரே ஒரு தங்கச்சி அப்படின்னா அவள் மட்டும்தானே. மேரியை ஹீரோவை பார்க்க நம்ம அலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்காரு. ஏம்மா, அந்த மேரியோட அம்மா என் பொண்டாட்டிக்கு என்ன விஷயங்கள் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லாமே தெரிஞ்சு என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோட பையன் யாரையும் போயிட்டு மீட் பண்ணவும் மாட்டான், அவனுக்கு யாரும் தங்கச்சியும் கிடையாது அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோட்ட போயிட்டு இந்த விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க.
மேரி வந்து இந்த பிரச்சனையினால ரொம்பவே வந்து டிப்ரெஸ் ஆயிட்டா. ரொம்பவே உடம்பு சரியில்லாமயே போயிட்டாப்பா. ஸோ, அவ வந்துட்டு உன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றா. இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு. அவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. மறுநாள் காலையில இவன் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்க்குள்ள தான் எங்கேயோ போயிட்டுருக்கான். அப்ப மேரி பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டுருக்கா. ஸோ, இவனும் அப்படியே ரிட்டர்ன் வந்து பார்க்குறான். அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சோன்னே, அவ பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஓட போறா. பொத்துன்னு கீழ விழுந்துர்றா. ஸோ, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கி விட்டுட்டுருக்கான். "மேரி நீ ஓகே தானே?" அப்படின்னு. "என்ன என்ன மன்னிச்சிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க. நான் தெரியாம ஆஃபீஸ்க்குள்ள வந்து உங்கள பார்த்தது தப்பு தான். இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன்" அப்படின்னு அங்கேருந்து போக போறாளா, "ஒரு நிமிஷம் இரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு மேரி, நான் வந்துட்டு கேள்விப்பட்டேன். உனக்கு உடம்பு சரியில்லையாமே." "இல்ல, இல்ல. நான் நான் நல்லா தான் இருக்கேன். நான் இதுக்கப்புறம் உங்கள வந்து நான் மீட் பண்ண மாட்டேன். சத்தியம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. "அது இல்லம்மா. உன்ன பத்தி நான் நெறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சேன்." "என்ன?" அப்படின்ற மாரி கேட்குறா. "உங்க அம்மா தான் தப்பு பண்ணாங்க. நீ என்ன தப்பு பண்ண? ஸோ நீ வந்துட்டு எப்போவுமே என்னோட குட்டி தங்கச்சி தான். நீ எப்போ வேணாலும் என்னை வந்து மீட் பண்ணலாம். உன் மேலே இருக்கிற அந்த பாசம்லாம் எனக்கு குறையாது" அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா? உண்மையாவா? அப்படின்னு. இந்த விஷயங்கள பத்தி ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலியில போய் பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு மேரி வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு என்ன நின்னு பார்த்துட்டு இருந்தா. ஸோ, அவ என்ன ரொம்பவே மிஸ் பண்றான்னு நெனைக்கிறேன். நீங்க எனக்கு பெர்மிஷன் குடுத்தீங்க அப்டின்னா, நான் வந்துட்டு அவள தங்கச்சியா கேர் பண்ணி, மீட் பண்ணி பேசிப்பேன். இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அவரு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா, ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா, சரி ஓகேப்பா. நீ அவள மீட் பண்ணி பேசணும்னா பேசிக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவனுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இதுக்கப்புறமா மேரி, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் ஜின்னு, அவங்க அம்மா, அந்த பாட்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இனியாவோட ஃபேமிலிய தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்ற மாரி ஒரு முடிவும் எடுத்துடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின், அப்புறம் இந்த பாட்டி, அப்புறம் அந்த பிஏ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த பாட்டிம்மா ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கு, "இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல உன்ன பார்க்கும்போது நீ ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்க" அப்படி இப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, புடிச்சு இழுத்துட்டு இருக்கா. "பாட்டிம்மா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இரு" அப்படின்னு. ஸோ ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா, "எங்கள் பாட்டிக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. அதனால தான் அவங்கள நான் ஷூட்டிங்க்கு என் கூட கூட்டிட்டு வந்தேன். இல்லைனா மிஸ் ஆயிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் உங்கள இங்கே கூட்டு வரலாம்ல. உங்கள டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு. "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க கூட்டிட்டு வா." இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்கான். பயங்கரமா ஸ்மைல் எல்லாம் பண்ணி. இத அந்த பாட்டிம்மா பார்க்குறாங்க. "டேய் டேய் பிஏ, ஹீரோக்கு என் பேத்திய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு. அப்படியா?" அப்படின்னு அவன் மண்டைய ஆட்டிட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயங்கள ஹீரோயின்ட்ட வந்து அந்த பாட்டிம்மா சொல்லிட்டு இருக்காங்க. "உனக்கு ஹீரோவ பிடிச்சிருக்கு. ஹீரோவுக்குமே உனக்கு பிடிச்சிருக்கு" அப்படின்னு. "பாட்டி என்ன என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? சும்மா கம்முனு இரு" அப்படின்னு. "சரி இரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு" இவ பாத்ரூம்குள்ள போயிட்டு வரா. அதுக்குள்ளேயும் பாட்டிய பார்த்தீங்கன்னா காணோம். இந்த பாட்டிம்மா பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி தான் நின்னுட்டு இருக்காங்க. டாக்ஸில வந்து இறங்கி இருந்திருப்பாங்க போல. அந்த டிரைவருக்கு காசு குடுக்க கையில 10 பைசா இல்ல. எல்லாமே வீட்ல வச்சுட்டு வந்துட்டாங்க போல. "ஏய் கெழவி, ஏன் காலங்காத்தாலயே ஆவிய வாங்கிட்டு இருக்க? கையில ஃபோனும் இல்ல, பர்ஸும் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன இந்த அட்ரஸ்க்கு கொண்டு வந்து விட சொன்ன?" அப்படின்ட்டு. "அட இருப்பா இரு" அப்படின்னு. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கான். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, "வா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா" அப்படின்ற மாரி கூப்பிட்டுட்டு இருக்காரா, கரெக்ட்டா ஹீரோ வந்து காப்பாத்திட்டு இருக்கான். "என்ன பிரச்சனை?" அப்படின்னு. அந்த பாட்டியம்மா பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்த்துட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. "நீ வந்துட்டியா வந்துட்டியா" அப்படி. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவருக்கு காசெல்லாம் குடுத்து ஓரளவுக்கு பேசி முடிச்சு விட்டுறான். இதுக்கப்புறம் பாட்டிம்மா சொல்லிட்டு இருக்காங்க, என் பேத்திக்கு உன் மேல ஒரு க்ரஷ்" அப்படின்னு. அவனுக்கு ஒண்ணும் புரியல. "எது? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரோடெல்லாம் தேடிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோ வந்து கால் பண்ணுறான். இந்த மாதிரி பாட்டிம்மா என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அவள் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. "ஏன் பாட்டி, என்கிட்ட சொல்லாம நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படின்ற மாதிரி திரும்புகிறாங்க. அது, "நான் ஹீரோட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன்." "அப்படியா? என்ன விஷயம்?" "அதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேனே" அப்படின்ற மாரி ஒரு மாரி திரும்புறாங்க. ஹீரோட்ட கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்றான்." ஏதாவது சொல்லி தொலைங்க. ஏன் 2 பேரும் இந்த மாதிரி பண்றீங்க?" அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹீரோயின், அப்புறம் அவங்க பாட்டிம்மா, ஹீரோ எல்லாருமே கார்ல போயிட்டுருக்காங்க. வந்து யோசிக்கிறான். இவனும் நம்ம அம்மா கெட்ட பையன், கெட்ட பையனே சொல்லிட்டுருக்காங்க. ஆனா அவன் அந்த மாதிரி கேரக்டரே இல்லையே அப்படின்னு குழம்பிட்டே வந்துட்டுருக்கா. அதே சமயம் ஜூனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஹீரோட அம்மா கிட்ட தான் பேச வந்திருக்காங்க. "அப்படி என்னதான் உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை? என்னன்னு தான் சொல்லுங்களேன்" அப்படின்னு. "உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஜூன் கிட்ட போய் கேட்டுக்கோங்க. இத பத்தி நான் பேச விரும்பல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஜூனோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளவர்ஸு, அப்புறம் நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. ஸோ அந்த அம்மாவும் பார்த்துட்டு,
என்ன என்ன திடீர்னு அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "கொஞ்ச நாளாவே நீ உடம்பு சரியில்லாம இருக்க. ஸோ, அதனால இதெல்லாம் குடுத்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆவில" அப்படின்ட்டு. அப்படியா?" அப்படின்னு ஒரு மாரி சிரிக்கிறாளாம். "நான் இப்ப தான் ஹீரோவோட அம்மாவ போய் மீட் பண்ணேன்." "எது? நீங்க போயிட்டு அவங்கள மீட் பண்ணீங்களா? எதுக்கு? அவங்க 2 பேத்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றது தெர்ல. அவங்களுமே சொல்லல. ஸோ, உனக்கு பதிலா நான் போய் சாரி கேட்டேன் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதனால தான்" அப்படின்னேன். "நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க எதுக்காக அவங்க கிட்ட போய் சாரி கேட்கணும்?" அப்படின்னு. "ஏம்மா நான் உன்னோட புருஷன்ம்மா. உனக்கு இந்த விஷயங்கள் நான் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நான் எந்த மாதிரி ஒரு பெர்சன் தெரியுமா? நான் எவ்வளோ கேவலமான ஒரு ஆள் தெரியுமா? நீங்க இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு, நான் வந்து ஒர்த்தான ஆளே கிடையாது." அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்கா. ஸோ இவருக்கும் ஒண்ணும் புரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.